நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட 13 நாள் ஆச்சு. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வருவார் அப்படின்னு சொன்ன ஆதவர்ஜனா சொன்னார். நீங்கள் ஆதவர்ஜனா சொல்கிறான்னு கேட்குறதே முதல்ல தப்பு. ஆதவர்ஜனா விஜயை பார்த்தே வருஷக்கணக்காச்சு. 6 மாதத்துக்கு அந்த அன்னைக்கு டிரைவராக போய் கூப்பிட்டு வந்தது தான் அந்த சிபிஐ ஆஃபீஸில். அதுவும் 2 நிமிஷம் பேசிட்டு வெளியே தலையை காட்டு கையை காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டாப்புல. எதாவது பேசினியோ பேசாமல் இருக்கியான்னு சொல்லி இப்போ இறங்கி போயிருக்காரு. ஆதவர்ஜனாவுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. ஆதவர்ஜனா டிரைவராக கூப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வா, டெல்லிக்கு போகணுன்னா போவாங்க. இதில் சரக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு தான் ஆதவர்ஜனா தவிர ஆதவர்ஜனா சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் தான் ஏமாறு. ஆதவர்ஜனாவுக்கு விஜய்க்கு சம்மந்தமே கிடையாது. ஆதவர்ஜனா இதுக்கு முன்னாடி சொன்ன ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்கு. ஏன்னா விஜய் இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்கிறதா இது விஜய்க்கு தெரியுமான்றதே தெரியாது. ஸோ அதனால் ஆதவர்ஜனா கணக்கில் எடுக்கிறது தப்பு. இவனா ரோட்டில் போகிறேன், எவனா விஜய் வந்துடுவார், காலைல 8 மணிக்கு வருவார், 10 மணிக்கு வருவார்லாம் ரோட்டில் வரவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம். விஜய் சொன்னாப்லையா, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சார், தேர்தல் தேதி அறிவிக்கிறப்போ சிபிஐ அலுவலகத்தில் இருக்காரு சார். தேதி அறிவிச்ச அடுத்த நொடியே கார்ல இருந்து எழுந்து கை காட்டிட்டாரு சார். ஆமாம், அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாரு சார். ஆமாம், ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி முடிகிற அன்னைக்கு வருவார். டெல்லியில் ஆரம்பிச்சார் சார். டெல்லியில் தான் ஆரம்பித்தார். அது 10 பேர் கூட பார்க்கல. ஏன்னா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவனுமே இருந்திருக்க மாட்டான். அதான் ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான். அதான் பிரச்சாரம் பண்ணார்ல, டெல்லியில் கையை காமிச்சார்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு வருவாங்க, சைக்கிள்லையோ இல்லை டிவி50லையோ இந்த கட்சி வேறு மாதிரி, இந்த தலைவன் வேறு இதுதான். அதனால் அவங்க ஸ்டைலில் அவங்க போவாங்க. ஓட்டு போட்டால் போடு, போடலைன்னா போடுவாங்க. செத்தாலே ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு பேசுகிறவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்லுங்கள்? இந்த தலைவனே வேறு, இந்த கட்சியே வேறு. இப்போ நம்ம புஷி ஆனந்த் மாநிலம் முழுவதும் 6 மாதமாக ட்ராவல் பண்ணி இவன் காசு கொடுப்பான், கொடுக்க மாட்டான், இவன்கிட்ட காசு இருக்கு அப்படிலாம் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுருக்காப்புல. விஜய்க்கு அவங்க யாருன்னே தெரியாது, இலவும் தெரியாது, எட்டும் தெரியாதுன்ற கதையா. அவன் யார் பேரை புஷி ஆனந்த் எழுதி கொடுத்துருக்காப்புல, எதுக்காக எழுதி கொடுத்துருப்பா, இவங்கெல்லாம் யார் அப்படின்றதே விஜய்க்கு தெரியாது. ஓகே சார், ஆனால் கேண்டிடேட் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேண்டிடேட்டாக இருப்பாங்க. 22 ஸ்டார் இருப்பாங்கன்றீங்க, பிரச்சாரத்துக்கு வருவாருன்றீங்க. எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே ஆணித்தரமா. அது எதுவும் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது. நீங்களாக பேசிக்கிற வேண்டியதான். அவர் இருப்பார், ஸ்ட்ராங்காக இருப்பார், இவர் வீக்காக இருப்பார் அப்படின்னு நீங்களாக பேசிக்கிற வேண்டியதான். இல்லை சார், 5 கோடி இருந்தால் தான் கேண்டிடேட்டாகவே போட முடியுமா சார்? அதுவும் வதந்தி தான். அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. அந்த அளவுக்கு புஷியானந்தெல்லாம் அந்த 50 லட்ச ரூபா வாங்கினாலே புஷியானந்த் எது வேணாலும் செய்வாப்புல. விஜய் ஒரு ரேட்டு போட்டு கேட்டிங்கன்னா வேணால் 5 கோடி கேட்பாப்புல. விஜயை மட்டும் கூப்பிட்டு ஓஎம்ஆர் ரோட்டில் நிறுத்திடு, நான் உனக்கு 5 கோடி தரேன்னா அதை வேணால் செய்வாப்புல. ஆனால் கேண்டிடேட்லாம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கொடூரமான ஆள்லாம் கிடையாது. 5 லட்சம் கட்சிக்கு 1 கோடி 2 கோடி டிடியை காட்டணும், செலவு பண்ண முடியுமா? அது காட்டிட்டு அவனே செலவு பண்ணி அவனே நாசமாக போகிறது தானே. அது கட்சிக்கு எங்கே கொடுக்கும்? அதான் சார், அப்படி பெரிய பெரிய பணக்கார கேண்டிடேட்டாக தான் போட முடியும். ஏன்னா அப்போ தான் அதிமுகக்கு இணையாக வேலை செய்யும். அதை எப்படி அவங்க 40 கோடி 35 கோடியில் செலவு பண்ணணும்? அந்தளவுக்கு இவங்க இணையாக செலவு பண்ண முடியாது. இவங்க 4-5 கோடி செலவு பண்ணுறன்றதே பெரிய விஷயம். இவங்க எப்படி அந்த கட்சியெல்லாம் போட்டி போட்டு அதிகமாக காசு கொடுக்க முடியும்னா அதெல்லாம் நடக்காது. ஓகே சார், புதுச்சேரியில் கேண்டிடேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சார். அதில் பல குளறுபடிகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதிகமாக அதிமுகவோட முன்னாள் அதிமுகவின் உறுப்பினர்கள், தலைவர்கள் இருந்தாங்க. அதே போல் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர்லாம் இடம் பெற்றிருந்தார். விஜயோட ஸ்டைல் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி இது பண்ண, இந்த மாதிரி ஏன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் விஜய் நண்பர்களாக இருப்பாங்க. தப்பாக சொல்ல வரல. இல்லைன்னா இவரே கல்யாணம் பண்ணி வச்சு இவரே வாழ்த்துவார். அந்த ஸ்டைல் தான் அரசியல். இங்கே ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணணும் என்ன இருக்குது? அவரோட ஸ்டைலில் அவர் போகிறார். விதிஷா பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆகி லவ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகி கல்யாணத்தை அப்போ நின்று போச்சு, தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே பல விஷயங்கள் தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். ஸோ அதுக்கப்புறம் விஜய் ஃப்ரெண்டாக இருக்கார். அதே மாதிரி தான் அங்கேயும் பிஜேபியில் இருந்தவன், ஏற்கனவே இப்போ நெருக்கமாக ஏடிஎம்கேயில் இருந்தவன்னா டைரெக்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் இது பண்ணுறதுக்கு பதிலாக சத்யராஜ் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், ஏற்கனவே அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் விஜய் ஸ்டைல் வேறு. காலையில் கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணுறாரு சார், பாஜகலேருந்து ரிசைன் பண்ணுறாரு. ஈவினிங் சீட்டு சார். அப்படி தான் இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் காலைல டைவர்ஸ் ஆனாலும் சாயந்தரம் பண்ண வேண்டியதான்.
வயசு ஆயிடுச்சு இல்லை, வந்துட்டார்ல கட்சியை விட்டு. அப்புறம் என்ன? புசியானந்த் சொல்லியிருந்தாரு, கட்சிக்காக உழைக்கிறவங்க விஜய் போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு தான். அவர் கூட போஸ்டர் ஒட்டியிருக்காரு. அவர் விஜய் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காரு. பிஜேபியில் இருந்தால் கூட பழைய கில்லி பட போஸ்டர் கொடுத்து ஒட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் ரீல்ஸில் போட்டு அப்படி ஜாயின் பண்ணிடுவாங்க. 20 வருஷமாக இருக்காருன்னு. யாருக்கு விஜய்க்கு தெரியவா போகுது? அவ்வளோதான். ஓகே சார், அடிமட்டத்தில் இருந்து வேலை செஞ்சவங்க எல்லாருமே விஜய் மேலேயோ கட்சி மேலேயோ பெரிய அதிருப்தியில் இருக்காங்க சார். நியூஸ்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அவனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஊருக்காக கூட போட முடியாது. அடிமட்டத்தில் இருக்கிறவனை வச்சு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அறிவும் கிடையாது, தற்கொலை. அவனை போய் எலெக்ஷன் நிறுத்தினா என்ன ஆகும்? அது விஜய் தெரியாது நம்ம கூட இருக்கவங்க தற்கொலைன்னு. அதனால தான் வெளியிலேருந்து ஆளை எடுப்பாங்க. தற்கொலை இல்லாத ஆட்களை எடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கவனு தரவே மாட்டேன். இப்போ அதை வச்சு நான் பார்த்தீங்கன்னா 4 கட்சி மாறி வந்தாள். அப்புறம் வந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வீலாக கூட்டு பேசுகிற காலில்னு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வெளியில் இருந்தவங்க தான். எவனும் விஜய் படத்தை 10 படம் பேர் தொடர்ந்து சொல்ல சொல்லியா தெரியாது. ஜானாராய்சாமி தெரியுமா? தெரியாது. ஸோ புசியானந்துக்கு தெரியும் சார். புசியானந்துக்கு தெரியும். புசியானந்த் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் விஜய் படத்துக்கு தெரியும். 67 படமும் தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், லைனாக கூட சொல்லுவார். ஆனால் மித்தவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அதனால் இப்போ அவங்கெல்லாம் சேர்த்து பதவி கொடுக்கலையா? கட்சிக்காரனுங்க இப்போ போஸ்டர் விட்னவனுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. பொதுச்செயலாளர் பதவி, அதை வச்சுனா மெயின் பதவி வாங்கியிருக்கா. காசு கொடுப்பாங்க. ஆரோக்கியசாமி அந்த ஜானாராய்சாமி விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த அவன் இருக்கான். அதே மாதிரி நம்ம இப்போ அருண்ராஜ் இதில் இருக்காப்புல, வேற எங்கேயோ வேலை பார்த்து வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காப்புல. இப்போ இன்னொரு நபர் வந்து பிஜேபியிலேருந்து வந்த நபர் தான், சிடிஆர். ஆமாம். அப்படி இருக்கும்போது தொண்டர்களும் அப்படி தான் தற்கொலைகளை வச்சு போட்டு என்ன பண்ணுறது? ஏதாவது வேறு கட்சிக்காரனை கூப்பிட்டு ஏன் வரானோ அவன்கிட்ட காசை வாங்கிட்டு நிறுத்துவாங்க சார். ஆனால் அந்த கேண்டிடேட்டில் வந்து சென்னையில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க தாவேக்கா. சென்னையை நம்ம கோட்டையாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க தாவேக்கா. குறிப்பாக சொல்லணும்னா கிண்டி, டி நகர், எக்மோர், அப்புறமா பெரம்பூர் இந்த மாதிரியான தொகுதிகளில் முக்கிய நிர்வாகிகளை ஸ்டார் வேட்பாளர்களை களமிருக்கிறாங்க. ஸ்டாருன்னு யாருங்க இருக்கா அவங்க கட்சியில்? யார் இருக்கா சார்? அதான் சார், ஆதவர்ஜனா, புசியானந்த், அவங்களாம் ஸ்டாருன்னு யார்? ராஜ்மோகன். அவங்களாம் ஸ்டாருன்னு யார் சொன்னா? தாவேக்கால ஸ்டார் சார். தாவேக்கால ஸ்டார் அது வேணா சொல்லுங்க. அவன் கிறிஸ்மஸுக்கு அவன் வீட்டு வாசலில் எதாவது ஒன்று கட்டி விட்டான்னா அது நட்சத்திரம் கிடையாது, ஒரு ஆசையில் கட்டி விடுறது தான் ஸ்டார்னால். உண்மையிலே மேலே இருக்கிறது தான் ஸ்டார். இதெல்லாம் அட்டை ஸ்டார். கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே பிரித்து போட்டுருவாங்க. அந்த மாதிரியான இவங்களுக்கெல்லாம் வந்து வேல்யூலாம் கிடையாது. இவங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. நீங்கள் கட்சியில் இருக்கவனுக்கு அந்த விஜய் வெறியர்களுக்கு வேணால் இவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க வீணாக போனவனுக்கு அவங்க அந்த இதுக்கு தான் போடுவாங்க. யாரை நிறுத்தாலும் தாம்பரத்தில் விஜய், எக்மோரில் விஜய், மதுரையில் விஜய், திருநெல்வேலியில் விஜய், கோயம்புத்தூரில் விஜய், கரூரில் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஜய் கட்சியில் அவன் நிற்கிறான். அதான் அவங்க ஓட்டு போட தெரியுமா மாற்றி போடுவானா? அந்த இதெல்லாம் ஒரு பையன் பேசுகிறான், ரொம்ப கேவலமாக இருக்குது. இமான் நாச்சி பேட்டிலையா? ஆமாம், சொல்கிறான் பொண்டாட்டியில் தான் விட்டு வந்து கஷ்டப்பட்டு வரணுன்றான் சார். ஆமாம், அப்போ தான் வந்து சேர்த்து பிடிக்க முடியுன்றான். இவனுக்கெல்லாம் வச்சு இவனெல்லாம் மருந்து கொடுத்து கொள்ளாமல் இவங்கெல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்கன்றதே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆட்களை வச்சு நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? ஆட்சி அமைக்கணும். அந்த மாதிரி கூமுட்டைகளை வச்சு தான் விஜய் ஆட்டம் போட்டுருக்காங்க. நல்லா தெரியும். அவங்கள திருத்தணுன்றது இல்லை. இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்க வரைக்கும் தான் நம்ம வாழ முடியுன்றது விஜய்க்கு தெரியும். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். போயிட்டுருப்பாங்க. சென்னையில் இருந்தாலும் சரி, வெண்ணையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 10% 8% கொடுங்க, எவனும் ஜெயிக்க முடியாது. அது கடைசி நேரத்தில் தான் நான் பார்த்து சொல்ல முடியும். ஓகே சார், ராஜ்மோகன் வந்து சொல்கிறாரு, எக்மோர் தொகுதியில் நான் நிற்கிறேன், தலைவர் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்துட்டாரா சார்? இங்கே பாம்பே போகிறேன் நேரத்தில் ஏதோ இந்த ஜென்மத்திலே விஜய்க்கு மனைவியான்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்புல. போலையா பாம்பே போய்ட்டு வந்துட்டாங்க. என்னைக்கு பேசினாப்புல? இப்போ தான் சார், நேற்று தான் சார் பேசினார். ஓகே, சில விஜய் கூட பாம்பே போனதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் வேறு அர்த்தத்தில் பார்க்கக்கூடாது. வளைகாப்புக்கு பின்னாடி போன மாதிரி சொன்னாங்க. வந்துட்டாரா என்னன்னு தெரியல. அதான் சார் அவர் சொல்கிறார் சார், எக்மோரில் நிற்க போகிறேன், தலைவரோட உத்தரவுப்படி நிற்க போகிறேன், நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் தான் டிஃபனு, உங்கள் வீட்டில் தான் லஞ்சு, உங்கள் வீட்டில் தான் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு சார். யாராவது சோத்தில் விஷம் வைக்க போகிறாங்க. வச்சு வா மகனே வா, என் வீட்டில் தான் டின்னர் இன்றைக்கோட முடிஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. மெண்டலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 16 எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் முடிஞ்சால் எல்லாம் போயிடுவாங்க. கடையை முடிட்டு ஓடி போயிடுவாங்க. அது இன்னும் ஒரு மாதம் நீங்கள் ஆட்டம் பேச்சு பாட்டம் எல்லாம். அதுக்கப்புறம் மதுரையில் திருநெல்வேலியில் இங்கே பட்டிமன்றம் நடக்கும். அதில் பார்க்கலாம் நீங்கள் ராஜ்மோகனை குடும்பத்தை நாசமாக்குவது மாமியாரா மருமகளான்றதில் ஏதாவது ஒன்றில் பேசிட்டு பார்ப்பேன். புரியுதா? ஓகே, அந்த மாதிரி அப்படியே ரெகுலர் வாழ்க்கைக்கு வந்துடுவாப்பில். இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார், பாண்டிச்சேரியில் திடீர்னு தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு, அதான் வேட்புமனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 கட்சியோட கூட்டணி வச்சார் தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு? எந்த 2 கட்சியோட வச்சார்? ஒரு சுயேட்சையாக 2 கட்சியோட. அவங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தவனை வண்டியில் ஏற்றி கூட்டுவேன். அவன் கட்சியாவன் எந்த கட்சி? 2 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. நாமினேஷன் தாக்கல் பண்ணுறப்போ வந்த வழியாக வந்து
புஷியானந்த் போனவர் பார்த்தா தம்பிகள் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. என்ன தம்பி அப்படின்னா, வாங்க வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போய் என்ன நாமினேஷன் பண்ணலான்னு போகிறோம்னா சீட்டு கேட்க போகிறோம் பிஜேபியில். எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? இந்த இதில் எல்லாம் கட்டை உருட்டுவாங்க அந்த காலத்தில் சினிமா தேட்டரில் வாசலில். நாங்கள்லாம் படத்துக்கு போகும்போது ₹1.50 ₹1.50 டிக்கெட் இருக்கும். 5 காசு 10 காசு வச்சு சரோஜா தேவி எம்ஜிஆர் படம்லாம் வச்சுருப்பாங்க. கட்டை உருட்டுவாங்க. சரோஜா தேவியில் 10 காசு வச்சிங்கன்னா விழுந்தா 20 காசு. கடைசியில் என்ன படம் பார்க்க போயிட்டு அது அட்டையில் எம்ஜிஆரில் ஒன்று வை, சிவாஜியில் வைன்னு இருக்கிற காசு 10-20 காசு குறைஞ்சி போய் படம் பார்க்காம திரும்பி வந்துடும். அந்த மாதிரி தான் புஷியானது கூட்டு போயிருப்பேன். எவ்வளோ தம்பி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். 50 லட்சம் இருக்கு. நான் சரி நம்ம கட்சியில் கூட்டணி ஆரம்பிச்சு. கட்சின்னா என்ன, ஏதோ ஒரு பேர் சொல்லு, உனக்கு பிடிச்ச பேருன்னு சொல்லியிருக்கேன். இது சொன்னோன்னே இதுதான் உங்கள் கட்சி, நான் விஜய்கிட்ட பேசுகிறேன், 50 லட்சம் பேமெண்ட் ரெடி பண்ணி சாயந்தரம் நான் ரிட்டன் போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போய் விஜய்கிட்ட பேசிக்கிறேன். அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உடனே விஜய்கிட்ட சொல்லி சீட்டை வாங்கி. ஓகே, அவங்க ஒரு கட்சிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து கட்சி, இந்த கட்சிலாம் கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த 2 பேரை சேர்த்துருக்காங்க. பிஜேபியில் சீட்டு கேட்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, யார்ட்டா காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி புஷி கொத்திட்டு வந்துட்டார். ஓகே, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன கட்சி நிறையா இருக்குது. சின்ன சின்ன கட்சி காத்திருக்கு. எது ஒரு பெரிய அணி வேற காத்திருக்கு. எந்த அணி? சசிகலா அவங்களாம் போய் சேர மாட்டாங்க. விஜய்கிட்டெல்லாம் போய் சேர்ந்து கேவலப்படுறதுக்கு சசிகலா வந்து மறந்து குடிச்சிடலாம். ராமதாஸ் அவங்களாம் என்ன இருந்தாலும் அழிஞ்சு போனாலும் பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. அவங்களாம் போக மாட்டாங்க. இவங்களாம் தனியாக நிற்க வேண்டியது. இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவன், பஸ் ஸ்டாண்டில் நின்றவன், திருவிழா பார்க்க வந்தவன் யாரையாச்சும் சேர்த்துக்கிட்டு கூட்டணி கட்சி வச்சுக்காங்க. மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், திமுக கூட்டணியில் சில கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக சொன்னோம்னா கமலஹாசன் அவர்கள் எந்த விதமான தொகுதியும் இல்லாமல் நான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. முதல்வர் அன்போடு கொடுப்பதை பெருமையோடு மறுப்பது தான் அன்பின் வடிவம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லை, அவருக்கு ஆள் இல்லை. அவர் பாணியில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எங்கே போய் ஆள் தேடுவார்? யாருமே இருக்காரு. ஸ்நேகனுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுக்கலாம். அந்த ஒரு சீட்டுக்காக போனோன்னா கட்சி பேர் கெட்டு போயிரும்ல. ஒரு சீட்டு ஸ்நேகன் ஆசைப்பட்டாப்புல. ஸ்நேகன், கோவை சரளா, ஸ்ரீபிரியா 3 பேர் இருக்காங்க, வாங்கி கொடுக்கலாம். பட் அந்த 3 பேருக்காக வாங்கி எங்கே கொண்டு எடுத்துறது? வெயில் காலத்தில் ஸ்ரீபிரியாலாம் அலைய விட்டோன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காப்புல. கோவை சரலாம் பாவம், சம்மரு பார்த்துருப்பார், எனர்ஜி பண்ணலான்னு. வேணாம் எதை நின்று போய் தோக்குறதுக்கு நம்ம பேசாமல் வெயிலில் அலைய முடியாது. சரி வேணான்னு அன்போடு மறுக்கிறேன்னு சொல்லி ஆன்சர். ஸ்நேகன் ஒருத்தர் தான் இருக்காப்புல. சரி ஸ்நேகனுக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸ்நேகன் வாங்கி தரேன், சரிங்க தலைவராக இருக்கணும். சரி, அவ்வளோதான். ஓகே, திருமாவளவன் தமிழக வாழ்மை வேல்முருகனும் அதிருப்தியில் இருந்தாங்க. வேல்முருகன் வெளியேறி இருக்காரு, பல அழுத்தங்களுக்கு மத்தியில் வெளியேறிருக்காரு. இப்போ தனியாக வர ஏதோ நிற்க. கமலஹாசன் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா வேல்முருகனுக்கு ஒரு சீட்டை கூட கொடுத்து கூட வச்சுருப்பாங்க. இப்போ கமலஹாசன் லேட்டாக சொல்கிறதுனால இப்போ அவரும் போய் வாய விட்டார். திமுக எதிராக பேசினதுக்கு அப்புறம் இப்போ அதுவும் போச்சு அப்படின்ற மாதிரி. கமலில் அவர் வேலை செய்வார். ஓகே சார், எடப்பாடி அவர் சீட்டு கொடுக்க முடியாது. கமலுக்கு ஒரு 4 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது. அவரும் கம்மியாக இருக்கனால போட்டி போடலன்றவ. கமல் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். கமல் கட்சியில் வேறு யார் இருக்கா? யாருக்கு அடுத்து? இப்போ கமலுக்கு அடுத்து யார் இருக்கா? யாருமே இல்லை. கமல் இருக்க வரைக்கும் எம்பியாக இருந்துட்டு டிஎம்கேவோட அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்க வேண்டியதான். கூட இருக்கவங்களுக்கு செலவு காசு கொடுத்துட்டு அப்படியே. ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதி பங்கில் சரியாக நடந்துக்கிட்டாரு, சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க சார். நிச்சயமாக அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த ராஜதந்திரியாக நடந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய உண்மையிலே இது ஒரு பாராட்டப்பட வேண்டியது தான். ஏன்னா இப்போ குஜராத்காரனிலே சுண்ணாம்பு தடவி இருக்க ஒரு இதை வந்து பாராட்டப்பட வேண்டிய செயல் தான். 27 கொடுத்து, அதுவும் விளங்காத தொகுதி, அவங்க ஜெயிக்காதது, அவங்க நிற்காத தொகுதியாக கொடுத்து அவங்களை காயடிச்சதுன்றலாம் அமைச்சர்களுக்கு தொகுதி நம்ம கொடுக்காம இது பண்ணதுன்றது பெரிய விஷயம். அதே மாதிரி ஜிகே வாசனுக்கு சுண்ணாம்பு தடவுனது. ஜிகே வாசனுக்கு கொடுத்த 5 தொகுதியிலையும் 5லேயும் ஜிகே வாசன் டெபாசிட் வாங்குறதே கஷ்டம்தான். அந்த மாதிரி எதிரிகளையும் ஒரே நேரத்தில் ஒழிச்சு கட்டுறது, கூட இருக்கவனே ஒழிச்சு கட்டுற யுக்தி வந்து எடப்பாடியார் தான். அது பாராட்டப்பட வேண்டியது. ஓகே சார், ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒட்டுமொத்த இல்லத்தரசிகளையும் கவர்றதுக்காக ரேஷன் அட்டைக்கு ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருந்தாரு. ஜெயிச்சா தானே நீங்கள் தோக்குறவங்க என்ன உறுதிமொழி வேணாலும் கொடுக்கலாம். வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவன் இந்த சின்ன பிள்ளைலாம் நீ 10th மட்டும் பாஸ் ஆயிரு, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு வாங்கி. அந்த காலத்தில் 8th படிக்கும் போதே. அதே 10th 2 வருஷம் இருக்கேன். அது பார்த்தா 10th 400 மார்க் கிராஸ் பண்ணேன்னு வாங்கி தருவேன். நான் அந்த கூமுட்டை 350 தாண்டி எடுக்காது. அப்புறம் சொல்லுவாங்க சரி விட்டு +2 எடுக்க பாரு நான் வாங்கி தரேன் சொல்லி கடைசி வரைக்கும் கடத்தி காலேஜ் வரைக்கும் பஸ்ஸில் அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடியார். ஜெயிக்க மாட்டோன்னு தெரியும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, 10 பவுனில் செயின், கொழுந்தியாக இருந்தால் கொழுந்தியாக 5 பவுனில் செயின், மோதிரம் போடுவேன், எல்லாம் இது வேணாலும் சொல்லலாம். ஓகே சார், எடப்பாடியை பார்த்து 2000லேருந்து 2500 மாற்றின விஜய் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு எதை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்திருக்காங்க சார். மக்கள் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
இல்லை விஜய் என்ன அந்த சப்பானிக்காக தான்டா அந்த மயில் காத்திருக்கான்ற மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிற்க வேண்டியதான். ஃப்ரிட்ஜு தருவா, வாஷிங் மிஷின் தருவாங்க, அதான் நடக்க போகுது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து முடியும் மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.